இன்றைக்கு அநேக காரியங்கள் தீமையானதாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எவ்வளவோ நன்மைகள் செய்தாலும் நமக்கு விரோதமாய் அநேகர் தீமைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்பினவர்கள் கூட நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் நண்பர்கள் கூட நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடன் பிறப்புகள் கூட நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் கூட பிள்ளைகளுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை செய்கிற இடங்களில் கூட தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆளா தீமை செய்வார் என்று விரல் வைத்து பேசக்கூடிய அளவில் தீமைகள் இன்றைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீமைகளை எல்லாம் நீக்கி நன்மையானவைகளை செய்யணும்னா அது நாம் ஆராதிக்கிற தேவனால் மட்டும்தான் முடியும். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நன்மை செய்வோமேயானால் நமக்குள் தேவன் சஞ்சரிப்பார். தீமை நாம் செய்வோமேயானால் தேவனை நாம் காண முடியாது.